வாழைப்பழத்த வச்சு செஞ்ச இந்த ஒரு ஸ்வீட்ட சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அவ்ளோ ஒரு டேஸ்ட். இதுக்கு 2 கனிஞ்ச நேந்திர பழத்த எடுத்திருக்கேன். நீங்க எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம். இத நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்த இதுல சேர்த்து, ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா, பழத்தோட கலர் மாறி நல்லா வெந்து வரும். இதோட 1/2 கப் சுகர் சேர்த்து, இந்த மாதிரி கரண்டியால மசிச்சு விடுங்க. பழம் நல்லா மசிஞ்சு வந்ததும், இதோட 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து கிண்டி விடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூட 1/2 கப் ரவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இதோட 1 கப் பால் சேர்த்து கலந்து விடும்போது, ரவை நல்லா வெந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு, கை பொறுக்கிற சூட்ல கொஞ்சமா மாவு எடுத்து லட்டுவா உருட்டி எடுத்துக்கோங்க. கடைசியா பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, இதுல உருட்டி வச்சிருக்கிற லட்டுவ சேர்த்து, எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான பனானா ஸ்வீட் ரெடி. இதே மாதிரி ஈஸி ரெசிபிக்கு ஆர்டி குக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.